எனக்கு அன்பான திருச்செவின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இந்த ஓய்வு நாள் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய ஆராதனையானது நம்முடைய குருமனை இல்லத்திலிருந்து எடுக்கப்படுகின்றது. நீங்கள் உதார்த்தமான உங்களுடைய காணிக்கையினாலே குருவானவருக்கென்று சர்ச் பார்சனேஜ், அதாவது குருவானவருக்கென்று நீங்கள் கனப்படுத்தி இந்த இல்லத்திலே எல்லா தேவைகளையும் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். திருச்செம் பிள்ளைகள் ஆகிய உங்கள் யாவருக்கும் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நிர்வாகக்குழு உறுப்பினர்கள், செயலர், பொருளாளர், தமிழ்ச்சங்கத்தினர்கள், திருச்சபையின் மூப்பர்கள், சிறுவர் சிறுமியர், வாலிப சகோதர சகோதரிகள், தந்தைமார், தாய்மார், திருச்சபையின் பிள்ளைகள் ஆகிய உங்கள் யாவருக்கும் உங்களுடைய குடும்பத்தின் சார்பிலே உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையாக நீங்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். கர்த்தர்தாமே உங்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையுடைய தூய திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கடந்த வாரம் முழுதும் எங்களை கண்ணின்மணியை போல பாதுகாத்தீங்கப்பா, வழி நடத்துனீங்க, பலப்படுத்துனீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. ஆண்டவர் இந்த புதிய வாரத்தை உங்களுடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தாப்பனே. திருச்செவின் பிள்ளைகள் ஆகி உங்கள் யாவருக்கும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீங்க ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 4. சங்கீதம் 4. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகள் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளோம். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாரென்று அறிவியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணோம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன்.
கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கு பிரியமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கட்டளையை சங்கீதம் பண்ண கடவோம் வாருங்கள். முன்பாக வந்து சங்கீதங்கள் ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரை மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனும் ஆயிருக்கிறார். பூமி அவர்கள் கையில் இருக்கிறது. பரலோகங்களும் அவருடையவைகள். சமுத்திரங்களோடு அவர் அதை உண்டாக்கினார். வெட்டாந்திரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் அவர் மேய்ச்சல் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. என்னுடைய சத்தத்தை கேட்பீர்களாக. வனாந்தரத்தில் கொண்டிருக்கும் போதும் சோதனை வருவது போல உங்களிடத்தில் கடின படுத்தாதேயுங்கள். அங்கே பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழி போகிற இறுதியுள்ள ஜனங்கள் என்றும் என்னுடைய அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னிடம் வந்தில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆண்டுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பகுதி எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் ஆரம்பம் முதல் 6 முடிய. The epistle reading is taken from Hebrew chapter 11 verses beginning to 6. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பகுதி வாசித்தாயிற்று. சேரா
பரிசுத்த பரிசுத்த வானமும் மகிமையுள்ள மகத்துவத்தால் நிறைந்து நின்று முழங்குகிறார்கள். அப்போஸ்தலராகிய மாட்சி பொருந்திய கூட்டம் உம்மை போற்றும். தீர்க்கதரிசிகளாகிய சீரப்புள்ள சங்கம் உம்மை போற்றும். இரத்த சாட்சிகளாகிய தைரிய சேனை உம்மை போற்றும். அளவில்லாத மகத்துவமுள்ள பிதாவாகிய தேவரீரையும் வணங்கப்படத்தக்க மெய்யான உம்முடைய ஒரே குமாரனையும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியையும் உலகமெங்குமுள்ள பரிசுத்த சபை கிறிஸ்துவே தேவரீர் மகிமையின் ராஜா. நீரே பிதாவின் நீர் மன்னிக்கப்பட்ட போல கன்னியாஸ்திரியின் கர்ப்பத்தை நீர் மரணத்தின் கொடுமையை வென்று விசுவாசிகளாருக்கும் மோட்ச ராஜ்யத்தை தீரந்தீர். நீர் பிதாவின் மகிமையிலே தேவனுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறீர். நீர் எங்களுக்கு நியாயாதிபதியாக வருவீரென்று விசுவாசிக்கிறோம். உமது இரத்தத்தால் மீட்டுக் கொண்ட உமது சம்சயமை வேண்டிக் கொள்கிறோம். எங்களை நித்திய மகிமையிலே உம்முடைய பரிசுத்தவான்களோடே சேர்த்துக் கொள்ளும். கர்த்தாவே, உமது ஜனத்தை ரட்சித்து உமது சொந்தத்தை ஆசீர்வதியும். அவர்களை ஆண்டிக் கொண்டு என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். தினம் தினம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் சதா காலங்களிலும் உமது நாமத்தை வணங்குகிறோம். ஆண்டவரே, என்னாலும் பாவம் செய்யாதபடி எங்களை காத்தருளும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறதால் உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நாங்கள் ஒரு காலம் கலங்காதபடி செய்யும். கிறிஸ்துவ திருநாளுக்கு பின்வரும் 15ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். ஆண்டவரே, என்றும் உமது கிருபையினாலே உமது திருச்சபையை காப்பாற்றியலும் மாலையன்றி பலவீனமான மனுஷன் இருக்க மாட்டாமல் விழுவானையாகில் தீமையானவைகள் எல்லாவற்றுக்கும் உடைய ஒத்தாசினால் எப்பொழுதும் எங்களை விலக்கி காத்து ரட்சிப்புக்கு ஏதுவானவைகள் எல்லாவற்றிலும் எங்களை நடத்தியற வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வாக்கியம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் வசனம் 22 முதல். The gospel reading is taken from St. Matthew chapter 15 verses 22 to 28. பரிசுத்த மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனம் 22 முதல். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய பெண் ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரயோத்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து
இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து கீழும் விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, பெண்ணே, உன் விசுவாசம் பெரிது, விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்றார் என்பது கிறிஸ்துவின் நற்செய்தி. நம் யாவரும் நம்முடைய விசுவாச பிரமாணத்தை எடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிப்பெற திருப்பதி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தறினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசு விற்றுகிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்றைய வார்த்தையை நாம் தியானிக்குமாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உடைய வார்த்தையை தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் ஜெபிக்கிறோம். என்னுடைய இருதயத்தின் சிந்தனையை ஒருமுகப்படுத்தும். இயேசு மன ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலே நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, விசுவாசத்தினாலே கிடைக்கின்ற பாக்கியங்கள் அல்லது வெகுமதிகள் என்று நமக்கு மும்பை திருமண்டலமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, விசுவாசம் என்பதை குறித்து திருமறையிலே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி விசுவாசத்தினாலே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே வெகுமதிகளை பெற்றுக்கொண்டார்கள், பாக்கியங்களை பெற்றுக்கொண்டார்கள். அதை குறித்து எபிரேயர் ஆக்கியோன் தன்னுடைய 11ஆம் அதிகாரத்திலே எப்படியெல்லாம் விசுவாசத்தினாலே ஆதி முற்பிதாக்கள் முதல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை குறித்து அந்த பகுதியிலே ஒவ்வொரு வசனங்கள் மூலமாக நாம் காண்கின்றோம். பிரியமானவர்களே, ஆகவே இன்றைய நாளிலும் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய விசுவாச பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே விசுவாசத்திலே நாம் எப்படி முன்னேறி இருக்கிறோம், அதன் மூலமாக எப்படி பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள முடியும், திருமறையிலே யார் யார் அந்த பாக்கியங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதல் பகுதியாக தானியேல் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். தானியேல் சாப்டர் 6. அந்த அதிகாரத்திலே தானியேல் எப்படி அவர் விசுவாசித்தார், எப்படி அவரை சிங்கக்கபியிலிருந்து ஆண்டவர் விடுவித்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். அந்த பகுதியை நீங்கள் பார்த்துக்கின்றார். ராஜா தானியேலை ஒரு நல்ல ஒரு ராஜாவாக அதிகாரியாக அவரை நியமிக்கின்றார். அப்படி நியமித்த பொழுது அவரிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவரோடு கூட இருக்கின்றவர்கள் முயற்சி செய்கின்றனர். என்றைக்குமே ஒரு நல்ல மனிதருக்கு அவர் வாழ்க்கையிலே எப்படியாவது அவரிடத்திலே குற்றம் கண்டுபிடித்து அவரை அந்த இடத்திலிருந்தே எடுத்து விட வேண்டும் என்றுதான் நினைப்பது வழக்கம். அது அந்த நாட்களிலும் நடந்திருக்கின்றது. அப்படி அவரிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது அவரிடத்திலே உண்மை உள்ளவராக காணப்பட்டபடினால அவரிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. எப்படியெல்லாமோ முயற்சி செய்து பார்த்தார்கள். மறுபடியுமாக குறிப்பாக தன்னுடைய சமயத்தின் அடிப்படையிலே அவரிடத்திலே எப்படியாவது குற்றத்தை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று ராஜாவினிடத்திலே சென்று அவர்கள் கேட்கின்றார்கள். ராஜாவே, 30 நாட்கள் அளவும் உம்மை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று நீங்கள் பத்திரத்துல கையெழுத்திட வேண்டும். அப்படி யாராவது வணங்கினால் அவர்களை சிங்கக்கபியில போட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. இதை தானியேல் வேதம் சொல்கிறது. அதை அறிந்த பொழுதிலும் ஆண்டவருக்கு முன்பாக எருசலேம் அந்த தேவாலயத்தை பலகனியில் இருந்து ஆண்டவரை நோக்கி அவர் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். இதிலாவது எப்படியாவது குற்றத்தை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று அவர்கள் வருகின்றார்கள். அப்பொழுது இவர் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பதை அறிந்து ராஜாவிடத்திலே சென்று சொல்கின்றார்கள். ராஜாவே, நீர் பத்திரத்தில கையெழுத்திட்டோம். அதன்படி தானியேல் என்றால் தன்னுடைய தேவனை நோக்கி அவர் வணங்கி கொண்டிருக்கின்றார் என்று சொன்ன உடனே தானியேலுக்கு இப்படி ஒருபட்ட சம்பவம் ஏற்பட்டது என்று ராஜாவுக்கு மனவேதனை தான். ஆனாலும் தான் பத்திரத்தில் கையெழுத்திட்டு விட்டோமே என்று சொல்லி அவனை சிங்கக்கபியில கொண்டு போடுகின்றார்கள். ராஜாவுக்கோ நித்திரை வரவில்லை. அவர் அதிகாலமே வந்து அவரிடத்துல கேட்கின்றார், தானியேல், உன்னை ஆண்டவர் விடுவித்தாரா என்று கேட்கின்ற வேளையிலே அவர் சொல்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்றாக வாசிக்க வேண்டும் வேதத்தை. அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக இருந்தேன், உமக்கும் நான் ஒரு கேடும் நீதி கேடும் செய்தில்லை. தேவன் தம்முடைய தூதரை கொண்டு சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று கூறுகின்றார். அதுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசத்தினாலே ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு சேதமும் அவருக்கு காணப்படாதபடி பாதுகாத்தார். பிரியமானவர்களே,
எனக்கு அன்பானவர்களே, தானியேலுடைய விசுவாசத்தை பாருங்கள். அவருடைய உண்மை காணப்பட்டது, ஜெபம் காணப்பட்டது. ஆனாலும் மிக முக்கியமான ஒன்று, அவன் தேவன் பேரில வைத்திருந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அந்த சிங்கக்கபியிலிருந்து ஆண்டவர் என்ன செய்தார்? முழுமையாக ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை பாதுகாத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது விசுவாச வாழ்க்கையை எதிர்பார்க்கின்றார். தானியேலை சிங்கக்கபியிலிருந்து விடுவித்த ஆண்டவர் நம்மையும் ஆண்டவர் என்ன செய்வார்? விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 22ஆம் வசனத்திலிருந்து சுவிசேஷ பாடமாக வாசிக்கப்பட்ட மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22 முதல் பார்த்தீர்கள் என்றால், கானானிய பெண், அந்த கானானிய பெண் தன்னுடைய மகளுக்கு பிசாசினாலே கொடிய வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். அதை அறிந்த பொழுது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்கின்றாள். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்திலே கூப்பிடுகின்றாள், பணிந்து கொள்கின்றாள். இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து அவருடைய விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க செய்ய வேண்டும், அதோடு மாத்திரமல்ல மற்றவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய வேண்டும் என்று அவர் ஒவ்வொரு காரியங்களையும் செய்கின்றதை பார்த்து, எப்படியாவது தன்னுடைய மகள் சுகவீனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் பலவீனத்தோடு இருக்கின்றார்கள், அவர்களை எப்படியாவது அவர்களுக்கு நல்ல சுகம் கிடைக்க வேண்டும் என்றுதான் விரும்புவோம். ஆனால் இது பெற்ற மகள் சுகமில்லை, பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகின்றால், அவளை விடுவிக்க வேண்டும் என்று அறிந்து ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவரை பணிந்து கொள்கின்றாள். அப்பொழுது அதை பணிந்து கொண்ட உடனே ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை கண்டு, ஆண்டவர் சொல்கின்ற ஒரு வார்த்தை, உன் விசுவாசம் பெரிது. இதுதாங்க விசுவாசத்தினால் கிடைக்கப்படுகிற பெரிய வெகுமதி என்றே சொல்ல வேண்டும். விசுவாசம் பெரிது என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவளுக்கு விரும்புகிறபடி ஆக்கப்படுவது என்று கூறி ஆண்டவர் என்ன செய்கிறார்? விடுதலை கொடுத்து அந்த நேரத்தில் என்ன செய்கிறார்? அவள் சுகமானாள் என்று மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் கொடுக்கப்படுது. அவளுக்கு பிரயோஜனமாக, பெண்ணே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வருகின்ற வேளையிலே ஆண்டவர் தருகின்ற விடையேறப்பெற்ற ஒரு பாக்கியம் என்னவென்றால், இந்த கானானிய பெண்ணுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தது போல இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நாம் வருகின்ற வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவர் தருகின்ற பாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 46 முதல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இங்கு பர்திமேயு என்ற ஒரு பார்வையற்ற மனிதர் எரிகோவை நோக்கி செல்கின்ற வேளையிலே அங்கு வழியருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது தாவீதின் குமாரன் சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்கிறார். அவர்கள் சத்தம் போடக்கூடாது என்று அதட்டின உடனே அதையும் மீறி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே அவருடைய விசுவாசமானது, அவருடைய விசுவாச வார்த்தையானது ஆண்டவரை நிற்க செய்கிறது. அப்படியே நின்று அவனை அழைத்து வர சொல்கின்றார். அப்பொழுது ஆண்டவர், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்ற ஒரு வார்த்தை, நீ போகலாம், என் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கின்றார். உடனே அவன் பார்வை பெற்று வழியில இயேசுவுக்கு பின் சென்றான் என்று கொடுக்கப்படுது. இந்த பர்திமேயனுடைய விசுவாசமானது அந்த இடத்திலே மற்றவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறது. அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. அவனுடைய வாழ்க்கையிலும் பார்வை பெற கிருபை புரிகின்றார். பிரியமானவர்களே, இந்த பார்வையற்ற பர்திமேயனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை கண்டு அவனை பார்வை பெற கிருபை செய்கின்றார். பிரியமானவர்களே, அவன் பெற்றுக்கொண்ட விலையேறப்பெற்ற ஒரு பாக்கியம் என்னவென்றால் அவன் பார்வையை பெற்றுக் கொள்கின்றார். பிரியமானவர்களே, விசுவாசம் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொன்னது போல இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கின்றோம், ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்கின்றோம், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கின்றோம், ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுகிறோம் என்று மனம் திரும்புதலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நாம் எப்படிப்பட்டவராக ஆண்டவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படுகின்றோமா? வேதத்தில் சொல்லப்பட்டது, நீங்கள் ஜெபத்தில் எவைகளெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்டு அவர்களை பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னது போல இன்றைய நாட்களில் நம்முடைய விசுவாசத்தினால் நம் பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தானியேலை சிங்கக்கபியிலிருந்து விடுவித்ததற்கு காரணம் ஆண்டவர் மீது வைத்திருந்த விசுவாசம். கானானிய பெண்ணுடைய மகள் சுகமானதற்கு காரணம் அவருடைய விசுவாசம். பர்திமேயு சுகமானதற்கு மிக முக்கியமான பார்வை பெற்றதற்கு காரணம் விசுவாசம். பிரியமானவர்களே, இந்த விசுவாசம் மிகப்பெரிய நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது.
இந்த விசுவாசம் மிகப்பெரிய அற்புதங்களை கொண்டு வருகிறது. இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த விசுவாசம் ஆண்டவரிடத்திலிருந்து வெகுமதிகளை பெற்றுக்கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? சற்று நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்தறிய வேண்டும். ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய விசுவாச பாதையில் நாம் குறைவுள்ளவர்களாக காணப்பட்டால், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்திலே நாம் முன்னேறி செல்வோம். ஆண்டவர் தருகின்ற விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை புரிவாராக. ஆண்டவர் மீது விசுவாசம் வைப்போம். ஆண்டவரை நோக்கி நம்முடைய விசுவாச பார்வை வைப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பலப்படுத்துவாராக. Lord, Jesus said again, I tell you the truth. I am the gate for the sheep. John chapter 10 verse 7. Thank you. By faith, we understand that the universe was formed at God's command. So that what is seen was not made out of what was visible. Hebrews 11:3. Praise the Lord. By faith we understand that the universe was formed at God's command, so that what is seen was not made out of what is visible. Hebrews chapter 11 verse 3. Thank you. Praise the Lord. I am Joanna. Theme: Is it true the sun rises in east? By faith we understand that universe was formed at God's commandment, so that what is seen was not made out of what was visible. Hebrews 11 verse 3. Thank you. Amen. Theme: Is it true the sun rises in the east? By faith we understand the universe was formed at God's command, so that what is seen was not made out of what was visible. Hebrews chapter 11 verses 3. Thank you. Amen. Praise the Lord. Theme: Is it true the sun rises in the east? By faith we understand that the universe was formed at God's command, so that what is seen was not made out of what was visible. Hebrews chapter 11 verse 3. Thank you. Praise the Lord. I am Angel. Theme: Is it true the sun rises in the east? By faith we understand that the universe was formed at God's command, so that what is seen was not made out of what was visible. Hebrews chapter 11 verse 3. Thank you. Amen. Praise the Lord. I am Akkar. By faith we understood that the universe was formed by the command of God, so that what is seen is not made out of what was visible. Hebrews chapter 11 verse 3. Amen. Praise the Lord. By faith we understand that the universe was made at God's command, so that what is seen was not made up of what is visible. Hebrews chapter 11 verse 3. Amen. Praise. Praise the Lord. Angel. Bye. By faith we understand that the universe was formed the Jesus God's command, So that what is seen not made of the seen visible. Hebrews chapter 11 verse 3. Praise the Lord. I'm Andrew. By faith we understand that the universe formed by God's command, so that what is seen and no doubt what was visible. Hebrews chapter 11 verse 3. Thank you. Faith, we understand that universe
was formed at God's command. So, what is seen was not made out of what was visible. Hebrews chapter 11 verse 3. प्रेज द लॉर्ड, आई एम ग्लैडिस। विषय, क्या ये सच है? सूरज पूरब में उगता है। विश्वास ही से हम जान जाते हैं कि सारी सृष्टि की रचना परमेश्वर के वचन के द्वारा ही हुई है, पर यह नहीं कि जो कुछ देखने में आता है वह देखी हुई वस्तु से बना हो। इब्रानियों 11 अध्याय का 3 वचन। धन्यवाद। आमीन। Taste and see, then the Lord is good. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேங்க்யூ. ஆமென். சோஸ்திரம். Praise the Lord. Theme: Is it true that the sun rises in the east? By faith we understand that the universe was formed at God's command, so that what is seen was not made out of what was visible. Hebrews chapter 11 verse 3. Thank you. Amen. Praise the Lord. By faith we understood that the universe was formed at God's command, is that what is seen was not made out of what was visible. Hebrews 11 verse 3. Praise the Lord, I am Kelvin. Theme: It is true, the sun rises in the east. By faith we understand that the universe was formed at God's command, so that is seen was not made out of what was visible. Hebrews 11:3. Thank you. By faith we understand that the universe was formed at God's command, so that what is seen not made out of what was visible. Hebrews chapter 11 verses 3. இன்றைய நாளிலும் நம்முடைய திருச்சபையின் சிறுவர் சிறுமியர், ஓய்வு நாள் பாடசாலை சிறுவர் சிறுமியர் நன்றாக மனப்பாட வசனங்களை கூறினார்கள். கர்த்தர் தாமே நம்முடைய அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் அளவிலாமல் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இதை கற்றுக் கொடுத்த பெற்றோர்களும் மற்றும் ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். பிறந்த நாள் நினைவுரைந்த பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கிறேன். 20/9 அன்று மிஸ்டர் ஜாலி டேவிட் வேதநாயகம், 21/9 அன்று மிஸ்ஸஸ் ஜெபக்கனி அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை நினைவுறுகிறார்கள். 23/9 அன்று மிஸ்டர் ராஜா சாம்வெல், 24/9 அன்று மிஸ்ஸஸ் கரோலின் சாம்வெல், 24/9 அன்று மிஸ்டர் அருள் ராஜா மடக்கல், 25/9 அன்று மிஸ்டர் அஜய் ராஜ்குமார், 25/9 அன்று மிஸ்டர் சம்பத் பிரபாகர், 26/9 அன்று மிஸ்டர் தேவஸ் சகாயம் ஜெபஸ்டின் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறார்கள். பிறந்த நாள் நினைவு கூறுகின்ற பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அவளுக்காக ஜெபம் செய்வோம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிச்சுட்டுவேன், பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்று சொன்ன ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருடம் முழுவதும் பிள்ளைகளை கண்ணின்மணியை போல பாதுகாத்து நீர் பலப்படுத்தி வழி நடத்தி வந்து இதோ ஒரு புதிய ஆண்டையும் நீர் கிருபையாய் கொடுத்திருக்கின்றே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வரப்போ இந்த புதிய ஆண்டு ஆண்டவரே அன்பு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இந்த ஆண்டாக மாற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வருஷத்தை உடைய நன்மையால் முடிச்சுட்டுவே என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொன்ன ஆண்டவர் வரப்போ இந்த புதிய ஆண்டை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க. கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமான திருச்செம் பிள்ளைகளாகும் யாவருக்கும் மறுபடியுமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையாக எங்களுக்கு குருமனை என்று நல்ல தெரிந்தெடுத்து அருமையாக எல்லா வசதிகளையும் நீங்கள் செய்து கொடுத்து உங்களுடைய உதார்த்தமான காணிக்கையினாலே நீங்கள் எங்களை தாங்கியிருக்கின்றீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார நாங்கள்
வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மற்றும் இதற்காக ஒவ்வொரு முயற்சி எடுத்த சபையின் மூப்பர்கள், செயலர், பொருளாளர், திருச்சபை ஆகிய ஒவ்வொரு மக்களும், சிறுவர் சிறுமியர் முதல் பெரியோர் வரை எல்லோரையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய உதார்த்தமான காணிக்கைகளை தாங்கினீர்கள். உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, உங்களுடைய எந்த ஜெப தேவைகள் இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆகவே எந்த நேரத்திலும் உங்களுக்கு ஜெப தேவை தேவைப்படுகிறதோ எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், மெய் விசுவாசமுள்ளவன் தான் தழைப்பான், மெய் விசுவாசமுள்ளவன் தான் தழைப்பான். நிசமாக நாம் பாவத்தினில் பிறந்தோர், நிசமாக நாம் பாவத்தினில் பிறந்தோர், முழு விஷமான பாவத்தினால் இறந்தோர், முழு விஷமான பாவத்தினால் இறந்தோர். உய்யும் வகை அறியும் பலனே இல்லை, உய்யும் வகை அறியும் பலனே இல்லை, நரர் செய்யும் கிரியைகளில் நலனே இல்லை, நரர் செய்யும் கிரியைகளில் நலனே இல்லை. பாவக்கடனொழிக்க பலமையற்றோம், பாவக்கடனொழிக்க பலமையற்றோம், சாபம் அழிவினுக்கும் தகமையுற்றோம், சாபம் அழிவினுக்கும் தகமையுற்றோம். தேவன் கிருபையொன்றே நம்மை பார்க்கும், தேவன் கிருபையொன்றே நம்மை பார்க்கும், அவர் மாண்பை பாவிகளின் கடன் தீர்க்கும், அவர் மாண்பை பாவிகளின் கடன் தீர்க்கும். மானை குற்றம் சாட்ட யாராலே ஆகும், நீதிமானை குற்றம் சாட்ட யாராலே ஆகும், அவன் பாதகம் பலிமரணம் யாவுமே போக்கும், அவன் பாதகம் பலிமரணம் யாவுமே போக்கும். தேவனின் பிள்ளை நான் என்று அவன் துள்ளுவான், தேவனின் பிள்ளை நான் என்று அவன் துள்ளுவான், தீய பாவ வழிதனை பகைத்தை தள்ளுவான், தீய பாவ வழிதனை பகைத்தை தள்ளுவான். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், மெய் விசுவாசமுள்ளவன் தான் தழைப்பான், மெய் விசுவாசமுள்ளவன் தான் தழைப்பான். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே கடந்த வாரம் முழுதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி இந்த புதிய வாரத்தையும் காணப்படுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருச்சி பிள்ளைகளாகிய ஒரு குடும்பத்தாரையும் உடைய கருத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சபை ஊழியர்கள், செயலர், பொருளாளர், நிர்வாக உறுப்பினர்கள், திருச்சி மூப்பர்கள், ஆண்டவரே தந்தைமார், தாய்மார், சிறுவர் சிறுமியர், வாலிப சகோதர சகோதரிகள், ஆண்டவரே திருச்சி மூப்பர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் நீங்க ஆசிர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஆசிரியர்களுக்காக, அலுவலகங்கள் பணிபுரிகின்றவர்களுக்காக, தொழில் செய்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறு சிறு தொழில் வளங்கள் செய்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய கைத்து சில பிரயாசங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஆண்டவரை திருச்சபையிலே தேவைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாப்பனே, என்னுடைய மும்பை திருமணத்திற்காக ஜெபிக்கிறோம். பேராயருக்காக, அதன் கீழ் பணிபுரிகின்ற ஒரு குருவானர் உடன் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஆண்டவரே மிஷினரி பணித்தலங்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சபையிலே மிஷினரி இயக்கத்தில் பணிபுரிகின்ற ஒரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஒவ்வொரு மிஷினரி இயக்கங்கள் மூலமாக நடைபெறுகின்ற திருப்பணிகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே மிஷனுடைய தேவைகள் சந்திக்கப்பட்ட நீ கிருபை புரிந்துருமாறு ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஆலயங்களுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்திலே சபைகளுக்காக எழுப்புதலை உருவாக்க நீர் கிருபை புரிந்துருமாறு ஜெபிக்கிறோம் தாப்பனே. இன்னும் வருகின்ற நாட்களிலே திருச்சபைகள் ஜெபத்திலும், இன்னும் மிஷனரிகளை தாங்குவதிலும், இன்னும் வேதம் வாசிப்பதிலும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், தங்களுடைய மனம் திரும்புதலை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் தேவரே கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தாப்பனே. சமூக பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். கண் தெரியாதோர், காது கேளாதோர், நடக்க முடியாதோர், மன வளர்ச்சி குன்றியோர், ஒவ்வொரு சமூக பணிகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் தாப்பனே. அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட கிருபை செய்யுங்க. சரீர பலவீன குறைபாடோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. யார் யார் சரீர பலவீனத்தோடு காணப்படுகின்றார்களோ அவளுக்கு விடுதலை கொடுத்தலுமாறு ஜெபிக்கிறோம். பேறுகாலத்திலே பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே, பேர்காலத்திலும் ஆண்டவரே நல்ல சுகப்பிரசத்தை அருளிச்சதுமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தினோம் தாப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் எந்தெந்த தேவைகளுக்காக நோக்கி ஜெபிக்கின்றார்களோ அந்தந்த தேவைகள் சந்திக்கப்பட கிருபை புரிந்துருமாறு ஜெபிக்கிறோம்ப்பா. தேசத்தின் எழுப்புதலுக்காக, தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திலே காவல்துறை, நீதித்துறை, ஆண்டவரே வக்கீல் மற்றும் ஆண்டவரே மருத்துவர்கள், ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தாப்பனே. ஒவ்வொருவரும் தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளிலே உண்மை உத்தமத்தோடு இருக்க தேவரே கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே, இந்த கொரோனா கொலை நோய் நிமித்தமாக இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டு வந்துகிறாங்கப்பா. அவங்க பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுத்தலுமாறு ஜெபிக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே, சீக்கிரமாக எல்லா ஆலயங்களும் திறக்கப்பட தேவரே கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் பிள்ளைகள் எந்தெந்த தேவைகளுக்காக நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்தந்த தேவைகள் அனைத்து சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற ஒருபோது வைக்கப்படுவதில்லை என்று சொன்னது போல இந்த நாளிலே ஆண்டவரே எந்த தேவைகள் இருந்தாலும் அவருடைய இருதயத்தில் உள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ள தேவரை கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைய நாளிலே விசுவாசத்தினால் தருகின்ற பாக்கியங்கள் என்ன என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம் தாப்பனே. ஆண்டவரே, சுவாமி தானியேல் எப்படி விசுவாசத்தோடு இருந்தபடினாலே அவனை ஆண்டவரே இந்த சிங்கக்கபிலிருந்து பாதுகாத்தீங்கப்பா. கானானிய பெண்ணுடைய விசுவாசத்தை கண்டு அவனுடைய மகள் ஆரோக்கியம் அடைய கிருபை செய்யுங்க. ஆண்டவரை பரிதிமையை பார்வையற்றினுடைய விசுவாசத்தை கண்டு அவனு பார்வையை கிருபை செய்யுங்கப்பா. இன்றைய நாட்கள் எங்கள் விசுவாச பாதை நாங்கள் முன்னேறி செல்ல தேவரே கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாக விசுவாசத்தோடும் இடத்தில் காணப்பட தேவரை கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு மன ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினையும் திருச்சபை மக்களோடு இன்றும் என்றும் என்னாலும் இருப்பதாக. களிப்புடன் கூடுவோம், கர்த்தரை நாம் போற்றுவோம். அவர் தயை என்றைக்கும் தாசரோடு நிலைக்கும். ஆதி முதல் அவரே நன்மையாவும் செய்தாரே. அவர் தயை என்றைக்கும் மாந்தர் மேலே சொரியும். இஸ்ரவேலை போஷித்தார், நீத்தம் வழி காட்டினார். அவர் தயை என்றைக்கும் மன்னா போலே சொரியும். வானம் பூமி புதிதாய் சிருஷ்டிப்பாரே ஞானமாய். அவர் தயை என்றைக்கும் அதால் காணும் யாருக்கும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்செம் பிள்ளைகள் ஆகிய யாவருக்கும் நன்றி வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன்.
இன்றைய நாளிலே நாம் தியானித்தபடி விசுவாசத்தினால் கிடைக்கப்படுகின்ற பாக்கியங்கள் என்ன என்பதை குறித்து தியானித்தோம். விசுவாச பாதையிலே நாம் முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அளவில்லாமல் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி வரப்போகிற வாரத்திலே கர்த்தருடைய கிருபை நம்மளோடு கூட இருந்து வழிநடத்த ஆண்டவர் கிருபை புரிவாராக. உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்துக் கொள்கிறேன்.